ஹாய் கேஸ், நம்ம சேனலில் கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டட் நிறைய வீடியோ போட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் பேச போகிறோம்னா, கூகுள் ஆட்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, கேம்பெயின்ஸ் டைப்ஸு. அதை ஒன்றா இந்த கேம்பெயின்ஸ்க்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுன்றதை உங்கள்கிட்ட டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய கற்றுக்கணும் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் கூகுள் ஆட்ஸ் சர்வீஸ் தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கூகுள் ஆட்ஸில் போய்ட்டு நியூ கேம்பெயின் கொடுத்தோம்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் வரும். ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சேல்ஸ். இந்த சேல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிறப்ப உங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறீங்க. மொபைல், லேப்டாப், இந்த மாதிரி வாட்டர் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த சேல்ஸ் அப்படின்ற கேம்பெயினை கொடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது கஸ்டமர்ஸ் வந்து அந்த சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பாங்க. ரெண்டாவது லீட்ஸ். இந்த லீடுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே காலில் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. ஸோ யூசரோட இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மெயில் அனுப்பி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த இதுக்கு அதாவது யூசரோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சின்னா இந்த லீட் அப்படின்ற கேம்பெயின் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது வெப்சைட் டிராஃபிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூசர் வந்து அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அவங்களோட வெப்சைட்டில் அந்த பேஜுக்குள்ளே கொண்டு வந்தால் போதும். அடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் அதை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா யூசரை வந்து வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதான் அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். அவங்க வந்து இந்த வெப்சைட் டிராஃபிக் ரன் பண்ணிக்கலாம். ஃபோர்த் வந்து ஆப் ப்ரமோஷன். நம்ம மொபைல், ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் இதுலலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்கோம். இல்லை ஒரு ஆப் இது பண்ணுறோம்னா அந்த ஆப்பை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும், மக்கள்கிட்ட நிறைய பேரை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஆப் ப்ரமோஷன் வந்து பண்ணலாம். இந்த ஃபோர்த் அவேர்னஸ் அண்ட் கன்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு நான் ஒரு புதுசாக ஹோட்டல் திறந்துருக்கேன்னா எடுத்த உடனே சாப்பிட்றதுக்கு ஆளுங்க வர மாட்டாங்க. ஸோ மக்களுக்கு தெரியப்படுத்தணும், இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றவங்க இந்த அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் இந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ணி நாங்கள் வந்து புதுசாக பிஸ்னஸ் திறந்துருக்கோம் அப்படின்றத ரன் பண்ணிக்கலாம். அண்ட் சிக்ஸ்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கூகுள் மை பிஸ்னஸ் லோக்கல் பிஸ்னஸ் மூலமாக ரன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நான் ஒரு லேப்டாப் சென்டர் வந்து சென்னையில் வச்சுருக்கேன், மதுரையில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி லோக்கல் மேப்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு கூகுள் மேப் இருக்கு பாருங்க, இந்த லொக்கேஷன் பேஸ் டார்கெட் பண்ணி பண்ணும்போது இந்த இது வந்து ரன் பண்ணுவாங்க. அண்ட் சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா கிரியேட் கேம்பெயின் வித்தவுட் கோல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த அப்ஜெக்டிவும் கிடையாது, நான் வந்து ஜஸ்ட் கேம்பெயின் ரன் பண்ணுறேன் அப்படின்றவங்க இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ அப்ஜெக்டிவ் பார்த்தோம், அது கீழே பார்த்தீங்கன்னா கேம்பெயின் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து கூகுளில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்னா, கூகுளில் வந்து நம்மளோட வெப்சைட்டை தேடினா சர்ச்சில் இந்த மாதிரி எனக்கு வரணும் அப்படின்னு தேடுவோம். அப்படி இல்லை நமக்கு வந்து டிஸ்பிளே கேம்பெயின்ஸ் ரன் பண்ணணும் இந்த மாதிரி தேடுவோம். இந்த மாதிரி எல்லாமே ஒன்னொன்னும் நம்ம ரன் பண்ணிக்க முடியாது. சர்ச், டிஸ்பிளே, யூடியூப் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து தர்றது இந்த பெர்ஃபார்மன்ஸ். அதாவது இதில் ரன் பண்ணிங்கன்னா சர்ச்லேயும் உங்கள் ஆடு காமிக்கும், டிஸ்பிளேலேயும் உங்கள் ஆடு காமிக்கும், யூடியூப்லேயும் உங்கள் ஆடு காமிக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி ஒரே இதில் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சர்ச் கேம்பெயின் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, கூகுளில் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் தேர்னா நீங்கள் வர்ற மாதிரி பண்ணுறது சர்ச் கேம்பெயின். வந்து நான் கூகுளில் போய்ட்டு லேப்டாப் இன் சென்னை அப்படின்னு தேடும்போது நமக்கு ஒரு ரிசல்ட் ஷோ ஆகுது பாருங்க, இந்த மாதிரி ரிசல்ட் ஷோ ஆகுது பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சர்ச் கேம்பெயின். நான் அதுக்கு முன்னாடி மேப் கேம்பெயின் சொன்னேன்ல, இதுதான் இந்த கூகுள் மேப், இதுதான் அந்த இது மேப் கேம்பெயின். ஓகேங்களா? அடுத்து இந்த டிமாண்ட் ஜென் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல யூடியூப், ஜிமெயில் அந்த மாதிரி இதில் ஷோ பண்ணுறது அந்த டிமாண்ட் ஜென். ஃபோர்த் டிஸ்பிளே கேம்பெயின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து லேப்டாப் சென்னைன்னு ஷேர் பண்ணோன்னா இந்த மாதிரி வருதுங்களா, இதான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கேம்பெயின் சொல்லுவாங்க. இதை வந்து ஷாப்பிங் கேம்பெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஷாப்பிங்ஸ்னா இந்த மாதிரி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர் வருது பாருங்க, இதெல்லாம் ஷாப்பிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ, உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல நம்ம ரன் பண்ணுறது வீடியோ. அண்ட் அகைன் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆப்பு. நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணாங்க, மொபைலில் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணுறது, அதாவது அந்த ஆப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் டைப், கேம்பெயின் டைப். ஓகேங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சுன்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோஸ் வந்து போடுறேன். இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.